வணக்கம், வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்க ஃபேவரட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஆ இன்னைக்கு அருண் வந்திருக்காரு பாட்காஸ்ட்ல. நம்ம என்ன பேச போறோம்னா, 2 பார்ட் பாட்காஸ்ட் இது. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இஸ் லூமிங். என்னடா நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, எல்லாருக்கும் தெரியும். டேய் காசுனா வருவாங்கடா, எல்லாம் கரெக்டாக கரைஞ்சி வந்துருவாங்கடா, எல்லாம் நடிப்புடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க நிறையா பேர். ஐ திங்க் அஸ்வின் சேனலில் பார்த்துருந்தேன், டாக் சொல்லும்போது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ஸோ இட்ஸ் ஹேப்பனிங். அவங்க ஒரு யூ டர்னில் மூணாவது யூ டர்ன் எடுத்துட்டு அப்படியே எங்கே இருந்தவங்களோ அங்கேயே வந்தாச்சு அவங்க பாகிஸ்தான். ஸோ வில் டிஸ்கஸ் அபவுட் த ட்ராமா. இந்தியா பாகிஸ்தான் ப்ரிவ்யூ பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக செம மேட்சஸுங்க இந்த தடவை வேர்ல்ட் கப்பில். ஃபார் அ சேஞ்ச் ஐ டோன்ட் நோ 2024ஓட ஒரு ப்ரீவியஸ் 2-3 எடிஷன்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா, ஐ திங்க் திஸ் எடிஷன் ஹேஸ் பீன் associate nations the way they have come up. I think it's been phenomenal. So எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ட்ராமா பேசலாம், கிரிக்கெட் பேசலாம், பட் நமக்கு என்றைக்குமே ட்ராமா பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ சொல்லுங்க அருண், எப்படி பார்க்குறீங்க? யூ டர்ன் என்ன நடந்துச்சு முதல்ல சொல்லுங்க. அதுதான் நீங்க சொல்ற மாதிரி ட்ராமா வந்து இன்ட்ரெஸ்டிங் தென் மேட்ச் சொல்லுங்க வச்சுங்களேன். ஸோ ஜஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்குலாம் வந்து லைக் ஒரு பேக்ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, எல்லா இஷ்யூ வந்து இதுல ஸ்டார்ட் ஆச்சு. பங்களாதேஷ் பிளேயர் முஸ்தபிர் ரஹ்மான் வந்து ஐபிஎல் வந்து லைக் தூக்கிட்டாங்க. அதனால வந்து பங்களாதேஷ் போர்டு வந்து ப்ராப்ளம் வித் பிசிசிஐ. நான் வரட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இந்தியா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ த ஐசிசி செட் ஓகே யூ கேஸ் டோன்ட் ஹேவ் டு கம். அவங்களோட ஐசிசி வந்து பங்களாதேஷை கை விட்டாங்க. பாகிஸ்தான் வந்து எங்கேயுமே இல்லாத வந்து பிக்சர்லே இல்லை. ஸோ சடனாக வந்து அவங்க வந்து நாங்கள் பங்களாதேஷ் சப்போர்ட் பண்ணுறோம், அது எப்படி லைக் இந்தியாவுக்கு மட்டும் ஃபேவரபுளாக இருக்கு சொல்லிட்டு லைக் ஐசிசி இந்தியன் கவுன்சில் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் வந்து லைக் வி ஆர் கோயிங் டு லைக் பாய்காட் த டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து தே ப்ரவுட் டவுன் த ஸ்டாண்ட். செகண்ட் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து லைக் பிளாக் கம் பேன் பட்டன் கட்டிட்டு இந்தியாவோட ஒரு மேட்ச் விளாடுவோம். அப்புறம் அது அடுத்த ஸ்டேஜ் வந்து நாங்கள் இந்தியாவோட மேட்ச் பக்கெட் பண்ணினாங்க. பட் அது வந்து ஓரளவுக்கு டாக்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க பாகிஸ்தான் கிட்ட. ஏன்னா வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி இந்த மேட்ச் தான் வந்து லைக் ஐசிசிக்கு பிக் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, இதுல கை வச்சோன்னா வந்து நெகோஷியேட் பண்ணலான்னு. எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் இந்த பாயிண்ட்ல ஜூம் இன் பண்ணலாம் ஒரு செகண்ட். நீங்கள் இப்போ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். ஸோ இந்த இந்த மார்க்கி மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு அப்ஸ்க்யூர்டா நீங்கள் வந்து எப்போதும் இந்தியா, பாகிஸ்தான் ஒரே குரூப்பில் தான் இருப்பாங்க. ஐசிசியோட ரெவென்யூ மாடலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எவ்வளோ $3.8 பில்லியன் இந்த 2023லேருந்து 2031 வரைக்கும். இட் இன்க்ளூட்ஸ் எல்லா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, T20 வேர்ல்ட் கப்ஸ், நம்ம ஓடிஐ வேர்ல்ட் கப்ஸ், டெஸ்ட், WTC சாம்பியன்ஷிப், உமன்ஸ் வேர்ல்ட் கப், அண்டர் 19 எல்லாம் சேர்த்து. ஆனால் இவ்வளோ மேட்ச் இவ்வளோ இது இருந்தாலும், யானைக்கு எவ்வளோ ஹைலைட்ஸ் இருந்தாலும், யானை பிச்சை கேட்கறது தான் ஹைலைட்டுன்னு எப்படி சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் தான் அந்த ரெவென்யூவில் சில ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் 20-25% ரெவென்யூவை சுருட்டணும்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வச்சு தான் சுருட்டணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க ப்ராட்காஸ்டர்ஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட். அந்த பாகிஸ்தானுக்கு வந்து இங்கே வைக்கலாண்டா கையை, அப்போதான்டா மாவனை இவங்கெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அங்கே கையை நீங்கள் அவங்க அந்த த்ரெட்டன் பண்ணும்போது ஐசிசியோட ஸ்டான்ஸ் வந்து இப்போ நிறைய அனலிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நியூட்ரலாக ஸ்டான்ஸ் வந்து இவங்கெல்லாம் ட்ராமா பண்ணாலும் ஐசிசி வந்து அப்படியே காமாக வந்து ஹேண்டில் இல்லைங்க. ஐ திங்க் ஐசிசி ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஏன்னா இங்கே ஐசிசி மட்டும் அவங்க எதுக்கல, எல்லா நேஷன்ஸுமே எதிர்த்து இந்த மேட்ச் டவுன் ஆச்சுன்னா எல்லாருக்குமே அந்த 25% ரெவென்யூவோட இம்பேக்ட் ஆகும் அங்கே. ஸோ ஐ திங்க் சாங்ஷன்ஸ் வந்திருக்கலாம். ஸோ தே வுட் ஹவ் கான் டு the streets almost, like ரோட்டுக்கு அவங்க என்ன வந்திருப்பாங்க. இது எடுத்துட்டாங்கன்னா வந்து லைக் பட் இஃப் யூ கோ டவுன் வி ஆல் கோ டவுன் மாதிரி அந்த ஸ்டான்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று கொஞ்சம் காமெடியாக என்ன இருந்துச்சுன்னா, அமினுல் இஸ்லாம் வந்து அப்பயே கொஞ்சம் ஆஸ் அ பிளேயரே அவர் சின்ன வயசில் என்ன இரிட்டேட் பண்ணுவார். அவர் மொக்க போடுவார். இது ரொம்ப பிளேடு போடுற மாதிரி தான் இருக்கும் பேட்டிங் வருது. பட் ஓகே, ஆஸ் அ பிரசிடென்ட் ஐ திங்க் அவர் வந்து அங்கே போய்
அவர் வந்து கன்வின்ஸ் பண்ற மாரி, "இல்லப்பா, பண்ணுப்பா" அப்படின்னு. ஸ்ரீலங்கா போர்டு பிரசிடென்ட் வந்து கால் பண்ணி, "ஏய் ப்ளீஸ்ப்பா வந்துருங்கப்பா. உங்களால எங்களுக்கு டூரிசம்லாம் ஹிட் ஆகுதுப்பா." அப்படின்லாம் ஒரு இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ட்ராமாலாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இல் இட் ஹேட் டூ ஹேப்பன் இல்லீங்களா? இந்த எல்லாம் என்ன யூ டர்ன் என்ன இது கண்டிப்பா, பண்ணாலுமே. கண்டிப்பா. ஐ மீன் ஐயய்யோப்பா! அதான் பிக்சர்ல இல்ல. அவரு லாகூர் போயிருந்தாரு. அமருல் இஸ்லாம். ஆ அது இல்லாம ஐசிசி வைஸ் சேர்மன் போயிருந்தாரு லாகூருக்கு. ஸோ பாகிஸ்தானோட ம். நரேட்டிவ் என்னன்னா வந்து லைக் பாத்தியா கடைசியில எல்லாரையும் நாங்க வர வச்சுட்டோம். ஆ ஏன்னா ஏதோ டீல் பேசிட்டோம். ஸோ இப்ப நாங்க வந்து விளையாடுறோம் மேட்ச்ன்றாங்க. சரி ஆல் செட் அண்ட் டன் எக்ஸாக்ட் மேட்ச் இஸ் கோயிங் அஹெட் ஆக்சுவலி. யாஹ்! இட்ஸ் கோயிங் டு ம். அண்ட் ஜஸ்ட் ஒன் திங் அட்ரஸ் பண்ணணும். அண்ட் அகைன் திஸ் இஸ் அ ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பாட்காஸ்ட் தான் இது. ஆனா, ஆல்மோஸ்ட் பார்டர் லைன் இது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கண்டிப்பா. பாட்காஸ்ட் மாரி ஆயிடும் இது. ஏன்னா, அதுதான் உண்மை. அவங்க வந்து இந்தியாவ சுத்தி இருக்கிற கண்ட்ரீஸ் எஸ்பெஷலி அவங்களோட நம்ம பங்களாதேஷ் யூ நோ திஸ் இட்ஸ் அ ஃபெலோ முஸ்லிம் கண்ட்ரி அந்த வேர்ட் வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டியோட யூஸ் பண்றேன். ஸோ அவங்க ஸோ வாங்கடா எல்லாம் நம்ம ஒண்ணு சேர்த்து இந்தியாவை எதுக்கலாம்டா அப்படின்னு ஒரு இட்ஸ் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் நம்ம பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ஆக்டிவா இருந்தார் இந்த ஃபுல் என்டீவர்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பங்களாதேஷை இது சேர்க்கணும், அவங்களோட ஒண்ணு சேர்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் ஜியோ பாலிட்டிக்ஸ் எனிவே. ஸோ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எல்லா டிராமாவும் முடிஞ்சிடுச்சு. இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா எனக்கு ஒண்ணு என்ன தோணிதுன்னா, சூரியகுமார் யாதவ், "நாங்க போப்போறோம்ப்பா கொலம்போக்கு. என்ன கொலம்போக்கு போப்போறோம். அவங்க ஃபோர்ஃபிட் பண்ணா அவங்க பண்ணா எங்களுக்கு தெரியாது. எங்க ஷெட்யூல் பிரகாரம் நாங்க போப்போறோம்." அ ஒரு எனக்கு பிஃபோர் வி என்டர் த கிரிக்கெட்டிங் சைட் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ. அவங்க ஃபோர்ஃபிட் பண்ணியிருந்தாங்கன்னா, அது எப்படி ப்ளே ஆயிருக்கும்னு நெனைக்கிறீங்க நீங்க? எனக்கு என்னமோ தெரியல. ஃபார் அ சேஞ்ச் மேட்சோட அதிகமா இது ஒரு ரைவல்ரியாவே இல்ல. அஃப்கோர்ஸ் நம்ம இந்த மாரி அகம்பாவத்தோட இருக்கக்கூடாது. இந்த மாரி இருந்ததுனால தான் 2021ல வந்து பாகிஸ்தான் வந்து பீட் பண்ணாங்க. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் 2020. எனிதிங் கேன் ஹேப்பன். ஆனாலுமே மேட்சோட அந்த மேட்ச் நடக்காம இருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்னு தான் நெனச்சு பார்க்குறேன் நான். ஸோ கேன் யூ பெயிண்ட் அ பிக்சர்? என்ன என்ன நடந்திருக்கும்னு? இஃப் தே இஃப் தே ஹேட் ஆர் நாட் நாட் அன்னிக்கு லைக் ஆன் த ஆன் த மேட்ச் மேட்ச் டே டே. வந்து சி ஐ திங்க் தே வுட் ஹவ் ஐ திங்க் ஏசியா கப்ல வந்து இதே மாதிரி தான் இதுக்கு பண்ணாங்க. யுஏஇயோட மேட்ச் வந்து விளாட மாட்டேன் விளாட மாட்டேன்னு சொல்லிட்டு 2 ஹவர்ஸ் டிலே பண்ணிட்டு விளாண்டாங்க. ஸோ அதே ம். மாதிரி லைக் ஸ்டாட்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியா வந்து லைக் ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்கால தான் இருக்காங்க ஆக்சுவலி. அவங்க எதுவும் ட்ராவல் பண்ண தேவையில்ல. இந்தியா தான் இப்ப ட்ராவல் பண்றாங்க ஸ்ரீலங்காக்கு. ஸோ வந்து இப்ப நம்ம ஹோஸ்ட் பட் நம்ம ட்ராவல் பண்ணி போயிருக்கோங்க கோ ஹோஸ்டுக்காக. ஆனா வந்து என்ன ஆயிருக்கும்னா அப்படியே நம்மளுக்கு தண்ணி காமிச்சிருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே 2 பாயிண்ட்ஸ் குடுத்திருப்பாங்க. பாகிஸ்தானுக்கு வந்து இம்பாக்ட் வந்திருக்கும். ஸோ இல்ல அந்த இடத்துல பிளேயர்ஸ்லாம் போய் உட்கார்ந்திருப்பாங்களா? ஸ்டேடியம்க்கு டிராவல் பண்ணுவாங்களா இந்தியன் பிளேயர்ஸ்? அங்க போயிட்டு அப்படியே கைய கட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? ஹடில் பண்ணிட்டு, அப்புறம் அம்பயர்ஸ்லாம் வந்து பேசிட்டு, இது பண்ணிட்டு ஒரு ஐ அம் இல்ல ஜஸ்ட் ட்ரைங் டூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த இடத்துல ஐ டிராமா என்ன திங்க் அந்த நடந்திருக்கும்னு. அளவுக்கு பட் விட்டுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் சி ஏன்னா அது ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி வரும். ஸோ பிசிசிஐ would have taken it very hard actually. அது மாதிரி ஆயிடுச்சு வச்சுங்களேன். they would have taken it very hard. பாகிஸ்தானை வந்து ம். நசிக்கிருப்பாங்க பிசிபிஏ. ஐ திங்க் கொஞ்சம் டிக்னிஃபைடா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க சோ ஃபார் அட்லீஸ்ட் இந்த யூ டர்ன்லாம் வந்ததுக்கு அப்புறம். செகண்ட் திங் என்ன மேட்டர்னா வந்து ம். இப்போ ஃபோர்ஃபிட் பண்ணாங்க வச்சுங்களேன். ஓகே 2 பாயிண்ட்ஸ் வந்து இந்தியா கிடைச்சிரும், அவங்களுக்கு இருக்காது. யுஎஸ்ஏ வில் கெட் அ சான்ஸ் டு குவாலிஃபை அவங்களுக்கு ahead of பாகிஸ்தான். பட் ஆன் அ கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் இட் would have shaken up இந்த ஐசிசியோட ரெவன்யூ மாடலே வந்து லைக் ஆட்டி படைச்சிருக்கும் ஆக்சுவலி. இப்போ வந்து இட்ஸ் ப்ரீகசர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டைம் விளையாடுவாங்களா இந்தியா பாகிஸ்தான் தெரியாது ஆக்சுவலி. இப்போ ஆல்ரெடி ஃபோர்ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃபியூச்சர் இஸ் அன்சர்டைன். எக்ஸாக்ட்லி. அங்க தான் வரேன். ஐ திங்க் இட்ஸ் அ பிக் லெசன். போதும்டா இந்த இந்தியா, பாகிஸ்தான் எப்ப பார்த்தாலும் ஒரே டிரால போடுறது. அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த 2011 வேர்ல்ட் கப்ல அவங்க அப்படியே நேச்சுரலா செமிஃபைனல்ஸ்ல மீட் பண்ணா பண்ணட்டும். ஆனா போதும். லெட்ஸ் ஹேவ் ஆஸ்திரேலியா இன் த குரூப். லெட்ஸ் ஹேவ் நியூசிலாந்து இன் த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள். 2021ல தண்ணி காமிச்சாங்க நியூசிலாந்து. ஆ பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஸோ லெட்ஸ் லெட்ஸ் ட்ரை டூ மிக்ஸ் இட் அப். இந்த ஒரு என்னது ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரிலாம் இல்லாம, ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் லெசன் ஃபார் ஐசிசி டு அண்ட் த பிராட்காஸ்டர்ஸ் டு ஜஸ்ட் டிவாய்ட் அஸ் ஃப்ரம் கண்டிப்பா. ஆல் திஸ் டிராமா. ஆ கிரிக்கெட்ட ஃபோக்கஸா வச்சு ரொம்ப இம்மெச்சூரா இருக்குங்க. கிரிக்கெட் வந்து ஒரு குளோபல் ஸ்போர்ட்ன்னு சொல்றோம். எண்ட் ஆஃப் த டே காமன்வெல்த் கண்ட்ரீஸ்குள்ள தான் இருக்கு அது. அதுல 12 கண்ட்ரீஸ் தான் டெஸ்ட் பிளேயிங் கண்ட்ரீஸ். அந்த 12 டெஸ்ட் பிளேயிங் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டியர் 1, டியர் 2ன்னு பேசிட்டு இருக்கோம். அ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, மேபி யூ கேன் ஆட் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாந்து. சேனா கண்ட்ரீஸ் அண்ட் இந்தியா. இவங்க தான் வந்து ஒரு
யார் வேணா ஒரு ஆன் அ குட் டே அவங்க தோக்கடிக்க முடியுங்கிற மாரி இருக்காங்க. இல்லாட்டி வேற கண்ட்ரீஸோட எப்போ எந்த ஃபார்மேட்ல விளையாடினாலுமே அதர் கண்ட்ரீஸ் இந்த 5 கண்ட்ரீஸ் வந்து ஒரு ஹெவி ஃபேவரைட்ஸா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அஃப் கோர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் தோக்கடிச்சா இங்கிலாந்துல நம்ம எல்லாம் பேச தான் போறோம். பட் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் சேட். ஐ திங்க் கிரிக்கெட் ஹேஸ் டூ மூவ் ஆன், பி மோர் மெச்சூர். ட்ரஸ்ட் பண்ணணும் அவங்க ரெவென்யூ மாடல்ல. அப்பதான் ஸ்போர்ட்ட வந்து க்ரோ பண்ண முடியும். இந்த நல்வாக்குலாம் பேசுறது வந்து உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, YouTubeல பார்க்குறீங்கன்னா, ஃபேமிலில சேருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆ அருண் பேசின பாயிண்ட்லாம் பட்டு பட்டுன்னு பேசுறாரு அப்படின்னு தோணித்துனா, நீங்க ஆஃப் கோர்ஸ் எங்கள Spotify, ஆ Jio Saavn எல்லா இடத்துலயும் நீங்க எங்கள கேட்கலாம் ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல. ஸோ அங்கேயும் நீங்க வந்து எங்கள ஃபாலோ பண்ணலாம். மேட்ச் பார்த்தீங்களா பாஸோட எபிசோட்ஸ். கிரிக்கெட்ட பத்தி பேசலாமா கண்டிப்பா. ஃபைனலி? போயிடலாம். ஃபைனலி லைக் அனதர் சூப்பர் ஆ. சண்டே லோடிங். ம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட்ஸ் கோயிங் டூ பி எ ஸ்பின் ஹெவி அட்டாக் 2 பக்கமும். ஆல்மோஸ்ட் வி மைட் சீ 9 to 10 ஸ்பின்னர்ஸ் இன் ஆக்ஷன். ஆல்மோஸ்ட் 16 + 16 32 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் கூட நம்ம 30 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் பார்க்க வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச்ல. ஸ்ரீலங்கா பிச்சர்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஹேவ் பீன் ஆன் த ஸ்லோவர் சைட். அந்த 1990s ஒன் டே பிட்ச் மாரி இருக்கு எல்லாமே. இந்தியா ஆரம்பிக்கலாம். பாகிஸ்தான் உஸ்மான் தாரிக்லாம் வரலாம். பட் ஐ திங்க் த மேஜர் சேஞ்ச் வந்து நீங்க வந்து நமீபியாவோட மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பாலிங் வந்து ஹார்திக் பாண்டியா பண்ணாரு. ஆ ஸோ அக்ஷர் பட்டேல் அண்ட் ஹார்திக் பாண்டியா ஓப்பன் பண்ணுவாங்க. அர்ஷ்தீப்க்கு பதிலா குல்தீப் வருவாரா? நானும் அதான் யோசிக்கிறேன். ஏன்னா குல்தீப் வந்து பாகிஸ்தானோட நல்ல மேட்சப் இருக்கு. ஸோ குல்தீப் அண்ட் வருண் 2 மெயின் ஸ்பின்னரோட போவாங்கன்னு நினைக்கிறேன். யூஆர் ரைட். ம். இன்னொன்னு என்ன யோசிச்சேன்னா, தே மைட் ஆல்சோ ரிங்கு டிராப் ப்ளே வாஷி. ரிங்கு சிங் அண்ட் அங்க வந்து வாஷிங்டன் சுந்தர வந்து கூட்டு வரலாம். ஸோ அவங்களுக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இப்போ நவாஸ் இருக்காரு அண்ட் ஃபஹீம் அஷ்ரஃப் இஸ் ஃபஹீம் லெஃப்டிங்களா? அஷ்ரப் ரைட் ஹேண்டர் தான். சயீம் ஐயோ! அயூப் அண்ட் நவாஸ் ரைட் அண்ட் ஹேண்டர். who else? Yeah. Key players Saim Ayub and Nawaz are left-handers. சைம் அயூப் இருக்காரு லெஃப்ட் ஹேண்ட். ஸோ ஸோ தே மைட் ஆல்சோ ஸ்டார்ட் வித் வாஷிங்டன் சுந்தர். ஆர்சிபிக்குலாம் நீங்க வந்து பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா, அவர் ஆக்சுவலி ஓப்பனிங் பாலிங் சூப்பரா போட்டிருக்காரு அவரு. ஸோ அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா ப்ராப்ளி பவர் பிளேல ஒரு ஓவர் போட்டுட்டு அண்ட் தென் ஹி வில் மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் அண்ட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அகைன் இந்தியா பயங்கர ஃபார்ம். அகைன் அபிஷேக் சர்மால ஏதாவது அப்டேட் இருக்குங்களா? எப்படி அவர் ரிகவர் ஆகி எனக்கு வந்துட்டு என்ன இருக்காரா? என்ன எனக்கு சொல்றாங்க? தோணுதுன்னா வந்து அபிஷேக் சர்மா விளையாடுவாருன்னு தோணுது ஆக்சுவலி. ஆனா சூர்யகுமார் யாதவ் லாஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்ன சொன்னாருன்னா, ப்ரீ கான்ஃபரன்ஸ்ல வந்து அபிஷேக் சர்மா 2 or 3 மேட்சஸ் இருக்க மாட்டான்னு சொன்னாரு. அது எனக்கு என்ன ஒரு ஒரு ஃபவுல் பிளே மாதிரி தெரியுது. ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் பாகிஸ்தான் வைக்கிறான்னு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மை ஹன்ச்சஸ் அபிஷேக் சர்மா கண்டிப்பா விளையாடுவாரு ஓப்பனிங் வித் இஷான். வர்ஸ் கம் வர்ஸ் they'll go with அந்த சஞ்சீவ் and இஷான் ஓப்பன் பண்ணுவாங்க. யா பட் ஷுடன்ட் மேட்டர்ல. பிகாஸ் இஷான் கிஷன் வந்து இப்போ அவர் தான் இப்போ அபிஷேக் சர்மாவா விளையாடிட்டு இருக்காரு அவரு. ஹிஸ் இன்னிங்ஸ் அகேன்ஸ்ட் நமீபியா வாஸ் ஃபினாமினல். அகைன் சில மேட்ச்லாம் நம்ம போவோம். டேஞ்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் லெட் மீ ஃபிளிப் இட் திஸ் வே. இந்தியா ஸ்டார்டிங் அஸ் ஓவர்வெல்மிங் ஃபேவரட். நான் வந்து ஸ்ரீனியை வந்து இதான் கேட்பேன் போதும். பாகிஸ்தான் வந்து இந்தியாவை தோக்கடிக்கணும்னா என்ன டெம்ப்ளேட்? ஐ திங்க் பாகிஸ்தானுக்கு வந்து பேட் ஃபர்ஸ்ட் 160 1 to 170 அண்ட் தென் 5 ஸ்பின்னர்ஸை வச்சு தே கேன் ட்ரை டு சோக். ஏன்னா ஒரு கீ பாயிண்ட் நீங்க பார்க்கணும்னா வந்து லைக் லாஸ்ட் கேம்ல இந்தியா வந்து நமீபியால எரமஸ் வந்து லைக் தண்ணி காமிச்சிட்டார் நம்மளுக்கு ஆக்சுவலி. ஸோ நம்ம we have to accept இந்தியாவுக்கு வந்து ஸ்பின்ஸ் we are struggling against spinners, good quality spinners. பாகிஸ்தானுக்கு வந்து அட்லீஸ்ட் 3 குட் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. தரீக், அப்புறம் அப்ரார் அண்ட் சயீம் இஸ் ஆல்சோ நல்லா போடுற ஸ்பின் ஆஃப் ஸ்பின். ஸோ அதாங்க 160 to 170 ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஸ்பின் வச்சு சோக் பண்ணலாம். தட் இஸ் த பெஸ்ட் சான்ஸ். அண்ட் சம்ஹவ் அந்த ஷாஹின் ஷா அஃப்ரிதி வந்து இப்போ எஸ்பெஷலி இஷான் கிஷனை மட்டும் தூக்கிட்டாங்கன்னா தென் ஐ திங்க் தட்ஸ் he has become emerged as ஒரு within 3 weeks லாஸ்ட்ல சயித் முஷ்டாக் அலில செம்ம பெர்ஃபார்மன்ஸ் திடீர்னு வந்தாரு. அண்ட் அட் த சேம் டைம் அவர் லக்கு வந்து அஃப்கோர்ஸ் சுபன் கில்லை ரீப்ளேஸ் பண்ணாரு. பட் அகைன் த அதர் ஓப்பனர் சஞ்சு சாம்சன் அவரோட ஃபார்ம் அப்படியே டிப் ஆயிடுச்சு. ஸோ
அண்ட் ஃபினாமினல் ஹிட்டிங்க அவருது. ஜஸ்ட் அத பார்க்கும்போதே தெரியுது. வேற லெவல் பையன் வேற லெவல் ஃபார்ம்ல இருக்கான்னு. ஸோ I think Ishan Kishan's wicket and again Surya Kumar Yadav coming back into விக்கெட். form big time at the right time. So yeah, I think இது நிறையா பேசிட்டோம். நடக்கிறது பார்க்கலாம். உஸ்மான் தாரிக் எப்படி பார்க்குறீங்க அவரோட ப்ராக்ரஸ்? ஐ திங்க் இஸ் பீன் த நியூஸ் மேக்கர் ஃபார் பாகிஸ்தானில். எப்போது பாகிஸ்தான்னா ஃபாஸ்ட் பாலர் தான் யாராவது இன்ட்ரெஸ்டிங்காக வருவாங்க, எக்ஸ்பிரஸ் பாலர் தான் வருவாங்க. பட் ஃபார் அ சேஞ்ச் ஐ திங்க் உஸ்மான் தாரிக், ஹிஸ் ஆக்ஷன், எக்ஸலண்ட் பிளாக் கால் அவுட் பண்ணணும் பை அஸ்வின் ஆன் ஹிஸ் ஆக்ஷன் அண்ட் எவ்ரி திங். இந்த ஹோல் வேர்ல்ட் கப்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பாலர்ஸோட இனோவேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நேத்திக்கே வந்து ஆமா, yes. ராஸ்மஸா அவர் கேப்டன், அவரோட இனோவேஷன் நம்ம அதை பற்றிலாம் பேசலாம். ஆனால் ஒன்று வந்து இந்த ரவுண்ட் ஆம் ஆக்ஷன். ஸோ நீங்கள் மேலேருந்தும் போடலாம், ரவுண்ட் ஆமும் போடலாம். நம்ம இதில் வந்து அக்ஷர் பட்டேல் ஆக்சுவலி கொஞ்சம் அதை யூஸ் பண்ணுவார் அந்த ஆங்கிள்ஸை. பட் ஹிஸ் பாஸ் ஐ திங்க் அதுதான். ரெடியாக இருங்க, சோஷியல் மீடியா வந்து பத்தி எரிய போகிறதுனா அது வந்து அவரோட பாஸ்னால தான். ஸோ ஐ டோன்ட் நோ, இது அதோட லீகாலிட்டி வந்து இட்ஸ் ஆல் லீகல். அண்ட் ஆனஸ்ட்லி பண்ணுங்கப்பா, பாலர்ஸ் நீட் த எட்ஜ் அப்படின்னு தான் எனக்கு தோணும். நீ என்ன வேணா பாஸ் எடுத்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. அந்த லகானில் வந்து இப்படியே சுற்றி 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 போடுவான் வந்து அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் கால்ட் த அஸ்வின் பாஸ்ன்னு வேற பேர் அதுக்கு நிறைய இடத்துல. ஸோ ஐ எம் ஆல் இன் ஃபார் த பாஸ். ஸோ ஐ திங்க் ஹீஸ் த டேஞ்சர் கை. இஸ் அதான் ஒரு நான் இட்ஸ் அன்னோன் இதனால வந்து ஈ கேன் சர்ப்ரைசஸ். யா ப்ளஸ் அப்ரார் ஆல்சோ ஸ்ரீலங்கன் விக்கெட்ஸ்ல அவருக்கு வந்து லைக் ஐ திங்க் இல் மேக் அ இம்பாக்ட் நினைக்கிறேன். யா அண்ட் ஜஸ்ட் சொல்ற மாதிரி இல்ல, அதான் ஒரு மீம் பார்த்தேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங் மீம் ஷேர் பண்ணானு. லைக் அவரு அந்த பாஸ்ல வந்து லைக் நம்ம ஜடேஜா 2 ஓவர் போட்டுருவான்னு பார்த்தேன். அவ்வளவு பெரிய பாஸ். இன்னொரு மீம் வந்து லைக் அவர் பாஸ் பண்ணும்போது லைக் விக்கெட் கீப்பரும் பேட்டரும் வந்து லைக் சீராடுறாங்க உட்காந்து பிச்சில். அதான் நீங்க சொன்ன மாதிரி மீன் பறக்க போகுது நாளைக்கு. பட் இல் பி குட் மேட்ச் ஆக்சுவலி. சர்ப்ரைஸ். ஆமா. ஆனா லெட்ஸ் பிஃபோர் வி க்ளோஸ் அவுட், ஐ மீன் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் தான் இருக்கும் நான் சொல்ல போகிறது. இந்த மேட்சுக்கு ஒரு ரெலவென்ஸ் இல்லை. இந்த குரூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டாக தான் இருந்திருக்கு. இந்த தடவை லாஸ்ட் டைம் மாதிரி யூஎஸ்ஏவோட அப்செட் பாகிஸ்தான் தான மாதிரி அதெல்லாம் ஒன்றும் ஆலை. ஸோ இட் ஹாஸ் நோ ரெலவென்ஸ். ஏன்னா குரூப்ஸும் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க, இவங்க எங்கே தான் போவாங்க, அவங்க அங்கே தான் போவாங்கன்னு. ஸோ ஓகே, மூவ் ஆன் பண்ணலாங்களா? இந்தியா பாகிஸ்தான் ஐ திங்க் பேசி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க. ஆனஸ்ட்டாக பேசினா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ட்ராமா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.